Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 1 ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி வந்து எடிட் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து TNPSC Group 1 நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட்டும் நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 30 யோட நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆன்லைன்ல நீங்க உங்கள அறியாமயே அப்ளை பண்ணும்போது வந்து தப்பு பண்ணிட்டீங்க. ஏதாச்சும் வந்து சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம வந்து கரெக்ஷன் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கரெக்ஷன் விண்டோ வந்து இன்னைக்கு காலையில இருந்து ஓபன் ஆயிடுச்சு. அதாவது இந்த மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கு. அந்த 3 டேஸ யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. கரெக்ஷனே இல்லைனாலும் நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட அப்ளிகேஷன பிரிவ்யூ செக் பண்ணுங்க. சப்போஸ் வந்து கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். இந்த கரெக்ஷன் எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்ளிகேஷனை எப்படி நம்ம வந்து எடிட் பண்றது அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வந்துக்கோங்க. அதுக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர்டு யூசர் அப்படிங்கிற ஒரு டாப் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு லாகின் பண்ற பேஜுக்குள்ள வந்து போகும். சோ இந்த இடத்துல ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு சொல்லிட்டு லாகின் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுடைய யூசர் நேம், அதாவது உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான டாஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். சோ இந்த இடத்துல செகண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நீங்க எவ்வளவு எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகும். சோ அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, அதாவது கம்பெனியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 நோட்டிபிகேஷன் நம்பர் 2025ல 4வது நோட்டிபிகேஷன் தான் குரூப் 1 சரிங்களா. அதுக்கு நேர இருக்கக்கூடிய எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எடிட் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணி நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல எடிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்கா அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு என்னென்ன விஷயத்தை நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம், என்னென்ன விஷயத்தை எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ ஒன்ஸ் நீங்க வந்து கீழே உறுதிமொழி வந்து படிச்சுட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்ஸ் வந்து நான் வந்து படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை பதிவில் திருத்தம் செய்ய, அதாவது உங்களுடைய ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணணும். இல்ல ஒன் டைம்லாம் வந்து கரெக்டா இருக்கு, என்னுடைய குரூப் 1 அப்ளிகேஷன் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு டைரக்டா வந்து குரூப் 1க்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். சோ இந்த இடத்துல உங்களுடைய போட்டோ சிக்னேச்சர் நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் இப்போ வந்து பண்ணிக்க முடியும். அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணீங்க அப்படின்னா பேசிக்கா வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ ஒன்ஸ் இந்த இடத்துல வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் நீங்க வந்து அப்ளிகேஷனுக்குள்ள வந்து போற மாதிரி இருக்கும். ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம், உங்களோட இனிஷியல், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய வகுப்பு, அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு கீழ வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட்ங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல வந்து ஒன் பை ஒன்னா வந்து கேட்டிருக்காங்க. நீங்க எந்த இடத்துல வந்து கரெக்ஷன் பண்ணணுமோ அதுக்கு நேர இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து நீங்க அட்டாச் பண்ணி நீங்க வந்து டைரக்டா அதுக்குள்ள வந்து போய்க்கலாம். சோ இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து டிக் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க கீழ வந்து எல்லாமே நான் வந்து படிச்சு பார்த்துட்டு உண்மை தன்மைக்கு தான் உட்பட்டு நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒன் பை ஒன் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல ஏதாச்சும் நீங்க வந்து சேஞ்சஸ் பண்றதா இருந்தால் நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல நீங்க வந்து டேட் வந்து தப்பா போட்டீங்க அப்படினாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட 12th மார்க் ஷீட்ல வந்து ஏதாச்சும் வந்து நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படினாலும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிஹெச்டி சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்திருக்காது. பட் இப்போ வந்து நீங்க அப்ளை பண்ணி உங்க ஸ்கூல்லயோ காலேஜ்ல இருந்தோ நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பிஹெச்டி சர்டிபிகேட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஏற்கனவே நீங்க கொடுக்கும்போது பிஹெச்டி வந்து நோன் கொடுத்திருப்பீங்க. பட் இப்போதைக்கு நீங்க வந்து அதை என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிட்டு எஸ்ன்னு கொடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய பிஹெச்டி நீங்க வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதுல வந்து இருக்கு. சோ நீங்க அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா, அதையுமே நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் நீங்க என்ன ஏதாச்சும் அடிஷனலா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படினாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இடத்துல எஸ் கொடுத்து நீங்க பண்ணிருப்பீங்க. அதையுமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆம் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பிஹெச்டி நேம் அப்படிங்கறத இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, நீங்க மேபி வந்து இருக்கு அப்படின்னா நீங்க ஆம் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு மினிமம் நிர்ணயித்த கல்வி தகுதி அப்படிங்கறது வந்து
டிகிரி சரிங்களா, 10th 12th கிடையாது, டிகிரிஸ். அப்போ டிகிரி வரைக்கும் நம்ம கிட்ட வந்து பிஹெச்டி வந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க அந்த 20% இடஒதுக்கீட்டை நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல 10th 12th டிகிரி, யூஜி டிகிரி இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஃபில் சர்டிபிகேட் டீடைல் அப்படிங்கிற இந்த டேபை கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் பை ஒன்னா வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இல்ல என்கிட்ட பிஹெச்டியுமே கிடையாது அப்படின்னா நோ அப்படிங்கிற இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஒரே அடியா நீங்க முடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல சேவ் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க குரூப் ஒன்னுக்கு அதாவது அந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் வெல்ஃபேர்ல நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னா நீங்க வந்து எஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நோனே வந்து கொடுத்துட்டு நம்ம சேவ் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எந்த சிட்டில நீங்க எழுத போறீங்களோ அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிற முடியும். இப்படி எடிட் பண்ணும்போது நீங்க அகைன் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க அகைன் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே 100 rupees நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிருப்பீங்க. ஸோ அதே ஃபீஸ் வச்சு நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிற முடியும் சரிங்களா. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஒன்ஸ் எல்லாமே நீங்க வந்து டிக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஃபைனலா வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ நீங்க பார்த்துட்டு நீங்க கடைசியில நீங்க வந்து எல்லாமே டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க சரிங்களா. இதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்றது ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.